வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் காய்ச்சல், தொண்டை வலி எல்லாம் படுத்தி எடுத்துருச்சு. இப்போ தான் உங்களோட பேச முடியுது. இப்போது செய்திக்கு வரலாம். உருளைக்கிழங்கு ஏற்றுமதி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் திடீர்னு ஒரு சில பொருட்களுக்கு டிமாண்ட் வந்து அதிகரிச்சிடும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி உருளைக்கிழங்குக்கான டிமாண்ட் வந்து உலக மார்க்கெட்டில் அதிகரிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஊட்டி உருளைக்கிழங்கு, இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, வளைகுடா நாடுகள், மொரிஷியஸ், நேபாள், அதுக்கடுத்து சிங்கப்பூர், மால்தீவ்ஸ், குவைத் இந்த மாதிரி நாடுகளுக்கு பெரிய அளவில் டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. இதில் பெருமளவு ஏற்றுமதி ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் தான். ஸோ இதை அப்பீடா வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஏற்றுமதிக்கு ஏற்ற தரமான உருளைக்கிழங்கு நம்ம தேவைக்கு ஏற்றபடி கிடைக்கிறதில்ல. ஊட்டி உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கிறோம், எக்ஸ்போர்ட்டுக்காகன்னு சொல்கிறேன் வைங்களேன். ஸோ இப்போது அந்த மாதிரி ஏற்றுமதி தரம் வாய்ந்த உருளைக்கிழங்கு எங்கே கிடைக்கும் இந்தியாவில், தமிழகத்தை விட்டால் எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும்போது யூபியில் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிடைக்குது. அவங்க நிறைய ரகங்கள் வந்து பயிரிடுறாங்க. ஸோ அதனால் யூபியில் இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷனையும் ஒருங்கிணைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்ஓயு சைன் பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து 2700 மெட்ரிக் டன் அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க யூபி எஃப்யூவோடு சேர்ந்து. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, நேபாள் தவிர மற்ற நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து அதிகமாக உருளைக்கிழங்கு ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டுறது. ஸோ இதை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து பயன்படுத்திக்கணும். நான் சொன்ன நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு ஆர்டரை வந்து எடுங்க. சோர்ஸ் பண்ணுறதுக்கு யூபியிலேருந்து சோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றுமதி ஆர்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை என்னால் நேபாளுக்கும் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டேரெக்டாக யூபியிலேருந்து நேபாளுக்கும் நாம் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு அங்கேருந்து தமிழ்நாடு கொண்டு வர வேண்டாம், அங்கேருந்து அப்படியே பேக் பண்ணி நம்ம அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து ஏற்றுமதியாளர்கள் அப்பப்போ பயன்படுத்திக்கணும். இது வந்து ஒரு திடீர்னு வந்த டிமாண்ட் தான். இந்த மாதிரி பல பொருட்களுக்கு வரும். திடீர்னு ஏன் எதுக்குன்னு காரணமே தெரியாது, பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கும். நம்ம டக்குன்னு ஏற்றுமதி பண்ணலாம், ஆர்டர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த டிமாண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வந்து அது இல்லாமல் போயிடும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடைசியில் லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமாக பெரிய அளவில் ஐரோப்பாவில் இந்தியன் காஃபியை வந்து அடித்து பிடிச்சி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்றுமதியாளர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும்.